கொட்டி கொடுத்தாலும் கால் ஷீட் தர மறுக்கும் சாய் பல்லவி. தயாரிப்பாளர்கள் தான் கேட்கும் சம்பளத்தை கொட்டி கொடுக்க தயாரா இருந்தாலும் சாய் பல்லவி நடிக்க தயாரா இல்ல. பிரேமம் மலையாள படம் மூலம் ஹீரோயினி ஆனவங்க சாய் பல்லவி. அந்த ஒரே ஒரு படம் மூலம் சவுத் இந்தியா ஃபுல்லா பிரபலம் ஆயிட்டாங்க. ரசிகர்கள் எல்லாம் மலர் டீச்சர்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பெண்ணான சாய் பல்லவியை ஹாலிவுட்டுக்கு அழைச்சிட்டு வர பலரும் முயற்சி செஞ்சாங்க. மணிரத்னம் கூட தன்னோட படத்துல நடிக்க கூப்பிட்டாரு. ஆனா சாய் பல்லவி மறுத்துட்டாங்க. இறுதியா சாய் பல்லவி மாதவன் படம் மூலம் ஹாலிவுட்ல ஹீரோயினியா அறிமுகமாக இருக்காங்க. தமிழுக்கு புதுசுனாலும் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்குறாங்களாம். சாய் பல்லவி 50 லட்சம் வரைக்கும் கேட்டாலும் தர தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க தான் ரொம்பவே யோசிச்சு படங்களை தேர்வு செய்யறாங்க. விக்ரம் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டு 15 லட்சம் அட்வான்ஸும் வாங்கிட்ட பிறகு படத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. புதுமுக நடிகை தானே இந்த சாய் பல்லவி, எதுக்காக அவங்கள இப்படி தாங்குறாங்கன்னு பிற புதுமுக நடிகைகள் அழுத்துக்கிறாங்க. டாக்டரான இவங்க முன்கூட்டியே ஷூட்டிங் டேட்ஸ் கேட்டு தனக்கு சரிப்பட்டு வந்தாதான் நடிக்க ஒத்துக்கிறாங்க. ஒரு படம் நடிச்சாலும் நச்சுன்னு நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பழங்குடி மக்களான படுகர் இனத்திலிருந்து நடிக்க வந்திருக்கும் முதல் பெண் சாய் பல்லவி. ரொம்பவும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்த சமூகத்துல இருந்து வந்ததுனால சினிமாவுக்கே உரிய எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தயாரா இல்லை. அதனாலதான் பல பெரிய படங்களை அவங்க தவிர்த்துட்டாங்களாம்.